நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்களாகிய உங்களுக்கு அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த சுகமளிக்கும் ஆராதனை நிகழ்ச்சிக்கு ஜாஸ்வா டிவி குடும்பமாக இணைந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இப்பொழுதும் இந்த சுகமளிக்கும் ஆராதனை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை மீண்டுமாக வாழ்த்து வரவேற்கின்றேன். உங்களுக்கு எதற்காவது ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால், ஒருவேளை சுகவீனமாக இருக்கலாம், குடும்ப சமாதானமாக இருக்கலாம், அல்லது வியாதியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஜெபிக்க நீங்கள் வேண்டும் என்று சொல்லி விரும்பினீர்கள் என்றால், உங்களது ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பினீர்கள் என்றால் உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்கள். பூமியில இருவர் ஒருமனப்பட்டு எதை கேட்கின்றீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார். எனவே நிச்சயமாக உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுத்து அற்புதத்தை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி, விண்ணப்பத்தை கேட்கிறவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் என்ன காரியங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறீர்களோ, விண்ணப்பத்தை செய்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஒருவேளை அது நீண்ட நாளாக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம், நீண்ட நாட்களாக உங்களுக்கு அதில் ஒரு முடிவு வராமல் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்று இயேசு அதற்கு ஒரு முடிவை கொண்டு வரப்போகிறார். உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை கொண்டு வரப்போகிறார். எனவே அந்த இயேசுவை நோக்கி, தீர்வை கொடுக்கிற, அற்புதத்தை செய்கிற அந்த இயேசுவை நோக்கி ஒரு விஷயம் நம்ம ஜெபிப்போமா? அண்ணன் ஜெபிப்பாங்க. அண்ணனோடு கூட இணைந்து நீங்களும் ஜெபிக்கணும். ஏன்னா இயேசு உங்களுக்கு தான் அற்புதம் செய்யணும், உங்களுக்கு தான் விடுதலை வேணும். நீங்க கூப்பிட்டா தான் இயேசு உங்களிடத்துல வந்து அவர் விடுதலை கொடுக்க முடியும், உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். எனவே அந்த இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிடுங்க, இயேசுவே என் உள்ளத்துல வாங்கன்னு. ஒருவேளை இயேசுவை அறியாதவர்களாக நீங்கள் இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, இயேசுவே நீங்க நான் ஜெபிக்கிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுற ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்துல விடுதலை வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இயேசு விடுதலை கொடுப்பார். அந்த இயேசுவை நோக்கி ஒரு விசை எல்லாம் கண்களை மூடி இருதயத்தை இயேசுவுக்கு நேராக்கி ஜெபிப்போமா? இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த இரவு வேளையிலும் கூட உங்களுடைய சமூகத்திலே இந்த சுகமளிக்கும் ஆராதனை நிகழ்ச்சியிலே ஆண்டவரே, ஜாஸ்வா டிவி நேயர்களை, ஜனங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, முழுவதுமாக உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நாங்கள் குறைவுள்ளவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஆனாலும் ஆண்டவரே நீர் நியாயாதிபதி, நீதிபரர் ஆண்டவரே. உடைய சமூகத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உடைய வேத வசனம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அதன்படியாக கூட ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த டிவிக்கு முன்பாக விசுவாசத்தோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்க சுகத்தை கட்டளையிடணுமாறு ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எல்லா ஆண்டவரே அவருடைய குற்றங்கள், குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கிற நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் அவருடைய குடும்பத்திலே நீர் உலாவி அதை மாற்றி போடணுமாறு ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக இதை ஆண்டவரை நடத்துகிற அண்ணாச்சிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக, ஜனங்களுடைய பாவ கட்டுகளை அறுக்கத்தக்கதாக ஆண்டவர் உம்முடைய வார்த்தை வல்லமையாக புறப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான பொல்லாத கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் அதமாக்கி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட நீங்க கிரியை செய்யுங்க, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா மகிமையும் நமக்கு செலுத்துகிறோம். நீர் ஒருவரே தேவன் என்பதற்கு எங்களை அடையாளங்களாக ஆண்டவரே சாட்சியாக வைத்திருக்கிறேன். நமக்கு ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் தாழ்த்தோறும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 இப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடப் போகிறோம்.
ஐயா பிர்க்மான்ஸ் ஐயா பாடிய பாடல், பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், ராஜா வருகிறார் ஆயத்தமாகவும், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் என்று சொல்லி ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை பற்றி ஒரு வல்லமையான ஒரு பாடல். எல்லோரும் கரம் தட்டி பாடுவோம். அந்த பாடல் வேளையிலே ஆண்டவர் உங்கள் மத்தியிலே அசைவாடுவார். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் அக்கினியில் வெட்டுண்டு போடப்படும், நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் தேர்த்து அக்கினியால் வெட்டு, கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம்,
நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு சுகமளிக்குமாறான நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கின்றேன். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் எல்லாம் உண்டு, கரடான பாதைகள் உண்டு. எல்லாவற்றையும் சரி செய்கிறவர் இயேசு ஒருவரே. அந்த இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எல்லா பள்ளங்கள் மாறும், எல்லா பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். நிச்சயமாகவே இயேசு வாழ்க்கையில செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த இயேசு சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதுல 11வது வசனத்தின் பின்பாகத்துல, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய பாதையிலே சென்று ஒரு மலையில் ஏறி அமர்கிறார். அங்கு திரளான ஜனங்கள் அவருக்கு முன்பாக நிற்கிறார்கள். அந்த ஜனங்களை பார்த்து அநேக காரியங்களை குறித்து பேசிக் கொண்டு வருகிறார். ஒரு மனிதன் வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும், இந்த பிரசங்கத்தை, என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பல காரியங்களை இயேசு பேசிக்கொண்டு வருகிறார். அப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதுதான் அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எது வேண்டுமோ நீங்கள் கேட்க வேண்டும். யார் என்னென்றால், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்டாதான் கிடைக்கும். ஒரு பிள்ளை தனக்கு வயிறு பசிக்கிறது என்றால் அழுது தன்னுடைய தாயை கூப்பிடும். அழுகிறது நிமித்தமாக, ஓ என்னுடைய பிள்ளைக்கு பசி எடுத்து விட்டது, அதற்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய தாய் அதற்கு ஆகாரம் கொடுப்பார்கள். அதே போலதான் இயேசுவினிடத்துல நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும். எது வேண்டுமோ அதை கேட்க வேண்டும். நமக்கு என்ன தேவை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார், உண்மைதான். ஆனாலும் எப்பொழுது நமக்கு தேவையோ அந்த காரியத்தை நம்ம கேட்கும் பொழுது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல யூதர்கள் என்று சொல்லப்படவில்லை, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படவில்லை. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். அதனால இதை நீங்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களாக கூட இருக்கலாம், இயேசு யார் என்றே தெரியாதவர்களாக இருக்கலாம், அல்லது இயேசுவுக்கு விரோதியாக கூட இருக்கலாம், கிறிஸ்தவத்திற்கு விரோதமாக பேசுகிறவர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட மனிதனாக நீங்கள் இருந்தாலும் சரி, இயேசு உங்களையும் நேசிக்கிறார். அவர் உலக இரட்சகராகத்தான் வந்திருக்கிறார். எனவே அவர் குறிப்பிட்டு இவருக்குத்தான் கிடைக்கும், இந்த ஜாதியினருக்கு கிடைக்கும், இந்த குறிப்பிட்ட கோத்திரருக்கு கிடைக்கும், இந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. இங்கு வேதம் அழகாக சொல்லுகிறது. இயேசு சொல்லி இருக்கிறார், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். யாராக இருந்தாலும் சரி, என்ன வேண்டுமோ இயேசுவினிடத்தில் கேட்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இவ்வளவு தெளிவாக எழுதி வைத்துவிட்டு அதற்கு அடுத்து அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உங்கள எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? ஆகாரம் கேட்கிற தன்னுடைய பிள்ளைக்கு கல்லை யாராவது கொடுப்பார்களா? அல்லது மீனை கேட்டா பாம்பை கொடுப்பார்களா? என் பிள்ளை ஒரு காரியத்தை விரும்பி கேட்கிறது,
அது கேட்கக்கூடியது, அதுக்கு தேவையானதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னென்ன தேவைகள் உண்டோ அந்த தேவைகள் கேட்கும் பொழுது அந்த காரியத்துக்கு நிச்சயமாக பெற்றோர் வாங்கித்தான் கொடுப்பாங்க, நிச்சயமாக கொடுக்க வேண்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு பென்சில் தேவைப்படும், பேனா தேவைப்படும், நோட்டு புத்தகங்கள் தேவைப்படும். அதை கேட்கும் பொழுது அதை கொடுத்தா தான் அது என்ன செய்யும், நல்ல மதிப்பெண் பெற முடியும். நல்லா படித்து நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் வேணும் என்றால், நம்ம எதிர்பார்க்கிற காரியம் அந்த பிள்ளையினிடத்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எதிர்பார்க்கிறது பிள்ளைகளிடத்துல என்ன பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம், என்ன அந்த பிள்ளை நல்லபடியாக படிக்க வேண்டும், நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும், நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம், உண்மைதான். ஆனால் அது எனக்கு படிப்பதற்கு இந்த நேரத்தில் எனக்கு இது தேவை, இந்த நேரத்தில் பணம் தேவை, எக்ஸாம் வருது, நான் ஃபீஸ் கட்டணும், பணம் தேவை, அல்லது எனக்கு இந்த நோட்டு வாங்கணும், பணம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயமாக அதைத்தான் கொடுப்போமே தவிர இது வேண்டாம் வேற ஒன்றை தருகிறேன் என்று சொல்லி நம்ம கொடுப்பதில்லை. அதைத்தான் இங்கு இயேசு சொல்லுகிறார். இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு அங்கு சொல்றாரு, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. பொல்லாத மனுஷன் அத்தனை பேரும் நல்லவர்கள் அல்ல, ஏதோ ஒரு விதத்தில் பொல்லாதவர்களாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அறிந்திருந்தீர்களே என்றால் உங்கள் பரமபிதா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, அது எந்த மதத்தினரையும் குறிக்கவில்லை. எல்லாருக்கும் இதை வாசிக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் அவர் பிதாவாக இருக்கிறார். அத்தனை பேருக்கும் தகப்பனாகத்தான் அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். அவர் தெய்வம், உண்மைதான். எல்லாவற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர், உண்மைதான். ஆனாலும் அவர் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாகத்தான் மனிதனை பார்க்கிறார். ஏதோ நான் படைத்த படைப்பு, அதனால அவங்க எப்படி போட்டு விட்டு விடவில்லை. அவர்கள் மீது கரிசனை உள்ளவர்களாக ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி புத்தி சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை தேவைகளையும் கொடுப்பானோ அதே போலதான் அவரும் நல்ல நன்மையானவற்றை நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாருக்கு கொடுக்கிறார்? தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறவரிடத்துல. நம்ம என்னென்ன வேண்டுதலோடு நம்ம அவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறோமோ, அமர்ந்து இருந்து அவரிடத்துல நம்ம வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் நன்மையானதாக இருந்தால் அது நிச்சயமாக நமக்கு தருவதில் அவர் ஒருபோதும் பின்வாங்குகிறது தேவன் அல்ல. அது நல்ல காரியமாக இருந்தால், நன்மையானதாக இருந்தால் நிச்சயம் நமக்கு தருவார். ஒருவேளை ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு செலவுக்காக நம்ம 100 ரூபாய் எடுத்து கொடுப்பதில்லை. அது எனக்கு 100 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும், ஏன் உனக்கு 100 ரூபாய், உனக்கு 10 ரூபாய் போதும் அல்லது 5 ரூபாய் போதும், நீ இந்த பண்டம் வாங்கி சாப்பிடுவதற்கு உனக்கு இவ்வளவு காசு போதும், அதற்கு மேல் உனக்கு தேவையில்லை என்று சொல்லி அதற்கு எது தேவையோ அதை மாறுதான் கொடுப்போம். அதே போலதான் நமக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று அவருக்கு தெரியும். அதை அறிந்து நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட இயேசுவைத்தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளைத்தான் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் சொன்ன சொல் தவறாதவர். நிச்சயமாக நீங்க எதை கேட்கின்றீர்களோ அதை நிச்சயமாக பிதா தருவார். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் நம்ம அவரிடத்துல கேட்கும் பொழுது நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மார்க்கு எழுதின சுவிசேஷத்துல 1வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. மார்க் 1வது அதிகாரம் 40வது வசனத்துல குஷ்டரோகி ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். ஒரு குஷ்டரோகி
அவனுடைய கை கால்களில் உணர்ச்சியற்ற ஒரு தன்மை, ஒரு உணர்வு இருக்காது. அது நாற்றமாக ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து பணிந்து கொண்டு அவன் சொல்லக்கூடிய என்ன வேண்டிக் கொண்டான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும், உம்மால முடியும், உம்மால் என்னை சுத்தமாக மாற்ற முடியும். நாற்றமாக இருக்கிற என்னுடைய சதையை நாற்றம் இல்லாததாக மாற்றி ஒரு நல்ல சதையாக மாற்றி ஒரு அற்புதத்தை செய்வதற்கு உம்மால நிச்சயமாக முடியும், நிச்சயமாக உம்மால் ஆகும் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து ஒரு வேண்டுதலை வைக்கிறான். நான் நாற்றமாக இருந்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சரீரம் நாற்றமான ஒரு நிலைமையில இருந்து கொண்டு இருக்கிறது, அழுகின நிலைமையில இருந்து கொண்டு இருக்கிறது, உணர்ச்சியற்ற ஒரு தன்மையில நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். என்னை உணர்வுள்ள மனிதனாக மாற்றுவதற்கும் அந்த நாற்றமில்லாத ஒரு மனிதனாக மாற்றுவதற்கும் இயேசுவே உமக்கு சித்தம் இருந்தால், நீர் மனம் இறங்கினால், உமக்கு மனது இருக்குமாயில், நீர் என்மேல் இரக்கமுள்ளவராக இருந்தால் நிச்சயமாக உம்மால் செய்வதற்கு இது வல்லமை உண்டு, உம்மால ஆகும் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறான். இயேசு கிறிஸ்து அவனுடைய வேண்டுதல்களை கேட்டு உடனே சொல்றாரு, கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுகமாகு, எனக்கு சித்தம் இருக்கு, நீ சுகமாயிரு, உனக்கு சுத்தமாகு, நீ அசுத்தமாக இருக்கிறாய், உணர்ச்சியற்றவனாக இருக்கிறாய், இன்னும் நாற்றம் எடுத்த ஒரு மனிதனாக இருக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கை இனி நாற்றம் உள்ளதாக அல்ல, உணர்ச்சியற்ற தன்மையில் அல்ல, நீ ஒரு நல்ல மனிதனாக மற்ற மனிதர்களைப் போல இருப்பாய், அதுதான் எனக்கு சித்தம். நீ இந்த அசுத்தமான நாற்றமான வாழ்க்கையை வாழ்வது எனக்கு சித்தம் அல்ல, நீ உடனே சுத்தமாகு, அதற்காகத்தான் நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன், பாவிகளை ரட்சிக்கும்படியாக, பாவிகளை மனம் திரும்பும்படியாகத்தான் நான் அழைப்பதற்கு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன். நான் மரிக்கும்படியாக, நான் பலியாகும்படியாக, என்னுடைய ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள் பாவத்தில் அடிமைப்பட்டு போய் கிடக்கிறார்கள், உணர்ச்சியற்ற தன்மையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள், வேதனையோடு இருந்து கொண்டு இருக்கிறார்கள், நாற்றமான சூழலில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள், உளையான சேற்றில் சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். யார் என்னை இந்த சிறையிருப்பிலிருந்து மாற்றுவார்கள், இந்த நாற்றமான வாழ்க்கையிலிருந்து யார் என்னை விடுவிக்க கூடும் என்று சொல்லி கூக்குரல் இட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறவர்களுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, சாப்பாட்டிற்கு வழி இல்லை, மிகவும் மோசமான நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வீட்டில் மகிழ்ச்சியே இல்லை, அந்த வீட்டில் சந்தோஷமே இல்லை, எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ளாக சண்டை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக சண்டை, ஒரு சமாதானமற்று சண்டை சச்சரவுகளோடு இருந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை பார்த்துத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்து அந்த பாவியா இருக்கிறவர்களை மீட்டு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தினார். தன்னுடைய ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக, என்னுடைய பிள்ளைகள் என்னோடு கூட இருக்க வேண்டும், நான் படைத்த படைப்பு, என்னுடைய ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள் எப்படி பரலோகத்தில் என்னோடு கூட இராமல் நரகத்தில் வேதனைப்பட முடியாது, அதைத்தான் இயேசு விரும்புகிறார். நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருந்தவன் தான். துன்மார்க்கமாக மதுபானத்திற்கு அடிமையாகி, மதுபானம் மாத்திரம் அல்ல, கஞ்சா அடிப்பேன், இன்னும் பல போதை வஸ்துக்களை பயன்படுத்தி கொண்டு இருந்தேன். ஏதாவது ஒரு போதை வஸ்து என்னுடைய வாயில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் இருந்து கொண்டு இருந்தேன். ஒரு உணர்வு இல்லை, நான் என் குடும்பத்தை பார்க்க வேண்டுமே, என் மனைவி பிள்ளைகளை பார்க்க வேண்டுமே, அவளுடைய நிலைமை என்ன ஆகும், அவர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டும், அவளுக்கு நலமானதை செய்ய வேண்டும், அவளுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், என் குடும்பத்தினரை நான் அனுசரித்து போகணும், எந்த எண்ணமே எனக்கு இல்லாமல் 24 மணி நேரமும் போதையிலே இருக்க வேண்டும். அதாவது உணர்ச்சியற்ற தன்மை, எந்த உணர்வுமே எனக்கு இல்லை, எனக்கு தேவையெல்லாம் மது வேணும், போதையில நான் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நான் போய்கொண்டு இருந்தேன். அப்பொழுதுதான் ஒரு நாள் இரவு படுத்திருக்கும் பொழுது என்னுடைய மகள் என்னை பார்த்து சொன்னார்,
பா, உங்க மேல ஒரு துர்நாற்றம் வீசுகிறது, ஒரு நாற்றம் வருகிறது, அது எனக்கு பிடிக்கவில்லை. ஐயோ, என்னை பார்த்து திரும்ப வேண்டாம், என்னிடத்துல பேச வேண்டாம், உங்களிடத்துல நாளைக்கு நான் பேசுறேன். இந்த நாற்றமான அந்த சுமல் எனக்கு மிகவும் கஷ்டமா இருக்கு, பேச முடியல. அப்பதான் என்னுடைய இருதயம் குத்தப்பட்டது. ஐயோ, என்னுடைய பிள்ளைக்கு நான் நாற்றமாக இருப்பது பிடிக்கவில்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் போய்கொண்டு இருக்கிறேனே, விடணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது விட முடியல. ஏன்னா நான் எந்த சூழ்நிலையில பென்ஷன் வந்தேன் அப்படிங்கிறது தெரியும், அது எனக்கு மட்டும்தான் தெரியும். மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, 6 மாதத்திற்குள்ளாக நீ மரித்து போய் விடுவாய், சரீரம் எல்லாம் கெட்டு போய்விட்டது, 6 மாதம் தான் உனக்கு லைஃப் அப்படின்னு சொல்லிதான் நான் விஆர்எஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாகவும் என்னுடைய பழக்கங்கள் இன்னும் அதிகமாய் போய்விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னுடைய மகள் சொன்ன வார்த்தை எனக்கு மிகவும் வேதனைப்படுத்தியது. ஐயோ, நான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறேனே, என்னால விட முடியுமான்னு பார்த்தா விட முடியல. எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, ஒரு 6 மாதம் டாக்டர் லைஃப் கொடுத்துருக்குறாங்களே, தண்ணி எல்லாத்தையும் விட்டோன்னா நீ 6 மாசம் வரைக்கும் தான் உயிரோட இருக்க முடியும். அப்ப அந்த 6 மாதம் நான் என் மகளோடு கூட பேசி கொண்டு இருக்க வேண்டும், என் வாயில நீ இந்த துர்நாற்றம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல, ஸ்டேஜ் எல்லாம் கடந்துட்டேன், என்னால போதை இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையெல்லாம் ஒரு சகோதரர் வந்து வீட்டில் கூட்டம், ஜெப கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர்களும் 2 மாசம் நடத்திட்டு 3வது மாசம் கேட்டாங்க, உன்னுடைய வாழ்க்கை, நாற்றமான வாழ்க்கையிலிருந்து ஒரு மாற்றம் வந்திருக்கிறதா? அப்ப நினைச்சேன், அப்ப அவங்களும் நம்முடைய இந்த நாற்றமான வாழ்க்கையை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. வீட்டில் ஜெப கூட்டம் நடத்துறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லையே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டேன். அப்பதான் யார் என்னை விடுவிக்க கூடும்? இந்த நாற்றமான வாழ்க்கையிலிருந்து யார் என்னை விடுவிக்க கூடும்? எப்படியாவது எங்காவது போய் ஜெபித்து விடுதலை பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இருதயத்தில் ஒரு ஏக்கம் வந்தது. ஏக்கம் வந்த பொழுது என்னை அறியாமலே, இயேசுவே என்னை காப்பாற்றும், இயேசுவே என்னை விடுவியும் சொல்லி சொல்லக்கூடிய அளவிற்கு. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லா இடங்களிலும், எல்லா ஜப கூடாரங்களில, எல்லா தேவ ஆலயங்களில, மதுபானத்துல இருக்க அடிமையாய் போய் இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோன்னு சொல்லி உபாசம் இருந்து எத்தனையோ பெண்கள் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்தவ தேவாலயத்துல ஏதோ இயேசுவை போய் ஆராதிச்சுட்டு மாத்திரம் வரக்கூடியதல்ல, ஆலயத்துல ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் மதுபானத்திற்கு அடிமையாய் போய் இருக்கிறார்கள், எத்தனை பேர் விபச்சார பாவத்திற்கு அடிமையாய் போய் இருக்கிறார்கள். அவர்களுக்காக கண்ணீரோடு இருந்து சபையினர் ஜபித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜபங்கள் என்னுடைய இருதயத்தை மாற்றியது. எல்லா ஜபங்களும் அப்படித்தான் என்னுடைய இருதயத்துல இயேசுவேன்னு சொல்லி அவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தேன். அவரை நோக்கி பார்த்தப்போ திடீர்னு ஒரு நாள் ஜனவரி 26ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு வீட்டில் இருக்கும் பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டேன். மோன்சி லாசன ஜபம் அங்க நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். என் மனைவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்க சும்மா தான் வந்தேன். நான் அதில் அண்ணன் என்ன பேசுனாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா என்னால அடுத்து பாவம் செய்ய முடியவில்லை. எனக்கு அந்த மதுபானத்தை தொடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரவில்லை. 2 மணிக்கு அமர்ந்தேன், 7 மணிக்கு முடிந்தது. 7 மணிக்கு முடியும் பொழுது நான் முற்றிலுமாக மாற்றப்பட்டவனாக, முற்றிலுமாக என்னுடைய வாழ்க்கை மாறி இருந்தது. போதை போல தொடணும்னு ஒரு எண்ணம் வரல, மது அருந்தணும்னு ஒரு எண்ணம் வரல, பீடி சிகரெட்டை தொடரணும் ஒரு எண்ணம் வரல, போதை பாக்குகளை பயன்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் வரல. அந்த நேரம் எப்படி என்னால மாற முடிந்தது தெரியல. எவ்வளவோ நாட்கள் நான் பிரயாசப்பட்டது உண்டு. நான் இதை விடணும், இந்த மதுபானம் தேவையில்லை, என் மக இப்படி என்னை வெறுக்கிறாளேன்னு சொல்லி ஆதங்கப்பட்டு எத்தனையோ நாட்கள் விடணும் முயற்சி செய்தது உண்டு. ஒரு நாளும் முடியவில்லை. ஆனால் இயேசு என்னை தொட்டார். முற்றிலுமாக அந்த நிமிடத்திலே, அந்த நொடியில துப்புரவாக விட்டுவிட்டு இன்று வரைக்கும் நான்
ஜீவனோடு இருந்து கொண்டு இருக்கிறேன். டாக்டர் சொன்னாங்க 6 மாசத்துல மரித்து போய் விடுவாய். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற நான் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தால கழுவப்பட்டது நிமித்தமாக இப்பொழுதும் 9 ஆண்டு காலமாக உங்களுக்கு முன்பாக நின்று நானும் இந்த ஜெபத்தை நடத்தி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் தொட்டால் நிச்சயமாக விடுதலை உண்டு. பாவத்தில் இருந்து கொண்டு இருக்கிறீர்களா? அவருக்கு சுத்தம், நீங்க சுத்தமாகணும். அந்த நாற்றமான வாழ்க்கையிலிருந்து வெளி வரணும். அந்த உணர்ச்சியற்ற தன்மையிலிருந்து போதை மயக்கத்துல அல்லது விபச்சார மயக்கத்துல அல்லது கேமுக்கு ஒரு மயக்கம், எல்லாம் ஒரு மயக்க நிலையில நான் எதற்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்? நான் என் குடும்பத்தை கவனிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், என்னுடைய பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி எந்த எண்ணமுமே இல்லாமல் உணர்ச்சியற்ற தன்மையா வைத்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் விடுதலை கொடுக்கும்படியாக இயேசு விரும்புகிறார். ஒருவேளை நீங்களாக இருக்கலாம், உங்களுடைய கணவராக இருக்கலாம், உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். எப்பேற்பட்ட பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி, இயேசுவே உமக்கு சித்தமானால் என் பிள்ளையை குணமாக்க, என் கணவரை குணமாக்க, என் சகோதர சகோதரிகளை குணமாக்குவதற்கு, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு உம்மால் ஆகும் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபித்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு விடுதலை உண்டாகும். என்னை மாற்றின இயேசு உங்கள் கணவரை, உங்களுடைய பிள்ளைகளை மாற்ற முடியாமலா இருக்கிறார்? நிச்சயமாக அவருக்கு வல்லமை உண்டு. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நீங்கள் நம்ப வேண்டும். இயேசுவால அற்புதம் செய்ய முடியும், இயேசுவால இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும், இயேசுவால இந்த சிறையிருப்பிலிருந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை காண முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 23வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கு 5வது அதிகாரம் 23வது வசனத்துல, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஒரு ஜெப ஆலய தலைவன், அங்கு சொல்லப்பட்டது ஒரு குஷ்டரோகி. குஷ்டரோகி ஊருக்குள்ளாக இருக்கக்கூடாது, ஊருக்கு வெளியிலே அவர்கள் தங்க வேண்டும். ஆகாரம் எல்லாம் அவர்களுக்கு வெளியில கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை, ஊருக்கு வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனை இயேசு நேசித்து, எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு என்று சொல்லி எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு எல்லா நாற்றமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனை தொட்டு சுகமாக்கினார். அடுத்து இங்கே ஒரு ஜெப ஆலய தலைவன், ஜெப ஆலய தலைவனாகி எபிரு என்று சொல்லி அவனுடைய பெயரும் போடப்பட்டிருக்கிறது. அவன் இயேசுவின் இடத்துல வந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி, நீர் வந்து அவளுடைய தலை மேல கை வைத்தால் என்னுடைய குமாரத்தி சுகம் பெறுவாள், அவளால அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த மரண அவஸ்தையிலிருந்து ஒரு விடுதலை பெற முடியும், அவள் மற்றவர்களைப் போல ஜீவனம் பண்ண முடியும், மற்றவர்களைப் போல வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அவளிடத்துல வந்து, இயேசுவினிடத்துல வந்து வேண்டிக் கொள்ளுகிறான். அந்த ஜெபத்தை இயேசு கேட்கிறார். இயேசு கேட்டு இயேசுவும் கூட போகிறார். கூட போய் அவனுக்கு சுகத்தை கொடுப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. அதற்கு முன்பாக அவர் மரித்தும் போய்விட்டார். இயேசு செல்வதற்கு தாமதமாகிறது, மரித்து போய்விட்டார். மரித்து போனாலும் அங்கு சென்று அந்த மகளை உயிரோடு இயேசு எழுப்புகிறார். இயேசுவினிடத்துல கேட்கும் பொழுது ஒரு பிரச்சனைகள் ஒருவேளை அதிகமாக கூட போகலாம். அதிகமானாலும் சரி, இயேசு மேல நம்பிக்கையோடு இருங்கள், நிச்சயமாக இயேசு விடுதலை கொடுப்பார். மரண அவஸ்தையில சீரியஸ் ஆக இருந்த ஒரு மகள், கிட்டத்தட்ட இப்போ உள்ளதை பார்க்க போனா ஐசி யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு மகள், மரணம் எந்த வேளையிலும் நெருங்கலாம், எந்த நேரத்திலும் அவளுடைய ஜீவன் போகலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில அந்த மகள் இருந்து கொண்டு இருக்கிறாள். அவனுடைய தகப்பனார் வந்து கேட்கும், வேண்டிக் கொள்கிறார், என் மகளை எப்படியாவது காப்பாற்றும், என்னுடைய மகள் வியாதியால மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறாள், அவளுக்கு ஒரு விடுதலை வேணும், இயேசுவே நீங்க வாங்க, அவள் மேல கை வச்சிட்டீங்கன்னா போதும்,
நீங்க வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். கை வச்சா போதும், சுகம் கிடைக்கும், அற்புதம் நடக்கும், அவ மரண அவஸ்தையெல்லாம் மாறி போகும், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவளிடத்திலிருந்து சுகம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு அவன் இயேசுவை நோக்கி பார்க்கிறான். இயேசுவின் இடத்துல வேண்டிக் கொள்கிறான். இயேசுவும் அவனோடு கூட போகிறார். கூட போகும் பொழுது கொஞ்சம் தாமதமாகிறது. தாமதமானதுக்கு அப்புறமாவும் இயேசு அங்கு மரித்து போன மகளையும் உயிரோடு எழுப்புகின்றார். உயிரோடு எழுப்பு இயேசு சொல்ற விசுவாசம், உன் நம்பிக்கை எப்படி இருக்கு? உன் நம்பிக்கை என் மேல இருக்குதா? எனக்கு வல்லமை இருக்கிறதா? அப்படின்னு சொல்லிதான் இயேசு விரும்புகிறார். நீங்களும் அதே போல விசுவாசிச்சீங்கன்னா எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி இயேசுவால குணமாக்க முடியும். ஒன்றே ஒன்றுதான் தேவை, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, இயேசுவை அறியாதவர்கள் தான், இயேசுவை அறியாதவர்கள், அவங்கள போய் இயேசுன்னு சொன்னாலே அவங்க முகத்தை அந்த பக்கமாக திருப்பிக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து கொண்டிருந்த சகோதரி, அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு வியாதி வந்து விட்டது. ஒரு கட்டி வந்த உடனேயும் பயம் வந்துருச்சு. உடனே அவங்க எங்கெல்லாமோ போய் என்னெல்லாமோ செய்து பார்த்துருக்கிறாங்க. ஏன்னா வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்லி வேற ஊர்களுக்கெல்லாம் சென்று என்னெல்லாமோ பரிகாரம் செய்யணும், எல்லாவற்றையும் போய் செய்து பார்த்து விட்டார்கள். ஆனாலும் ஒன்றும் கேட்காம கடைசியில அவங்க வந்து ஒரு ஆலயத்துல போய் அழுது இருக்கிறார்கள். அழுது இருக்கிறாங்க. ஐயோ, எனக்கு கேன்சர் கட்டி வந்துருச்சே, என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா, என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய் விடுமா, என் பிள்ளைங்களை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி கதறி இருக்கிறார்கள். இயேசுவே, உம்மை குறித்து நான் உன் மேல வெறுப்பு தான் இருந்துச்சு. எத்தனையோ முறை யாரெல்லாமோ சொல்லுவாங்க, இயேசு அன்பானவர், இரக்கமுள்ளவர், எல்லாம் சொல்லுவாங்க, அவரிடத்துல வந்தா சுகம் கிடைக்கும், என்ன சொன்னாலும் நான் விரும்பவில்லை, அவர் ஒரு வெளிநாட்டு கடவுள், அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறுப்பாக ஏளனமாக பேசின எல்லாம் செய்திருக்கிற உண்மைதான். ஆனா இப்போ உம்மை தேடி வந்திருக்கிறேன், எனக்கு சுகம் வேணும், எனக்கு அற்புதம் வேணும், நான் வாழணும், நான் மரிக்க கூடாது, இந்த வயசுல, சின்ன வயசுல நான் மரித்து போய் விடக்கூடாது, இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அழுது புலம்பி இருக்கிறார்கள். அழுது புலம்பும் பொழுது அங்கிருந்த போதகர் கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறார். அவங்க கேட்டுக்கொண்டிருந்தோடனே விரும்பினா அவங்க கொஞ்ச நேரம் அவங்க என்ன சொல்றாங்களோ ஜெபிக்க விட்டுருக்கிறாங்க. இவங்க போதகர் வந்து வெளியில வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. வாசல்ல வந்து நின்று இருக்கிறாங்க. இவங்க ஆல்டர்ல போய் நின்று அழுது ஒரு பல மணிக்கு நேரம், 2-3 மணி நேரத்திற்கு மேலாக அழுது புலம்பி விட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லி திரும்பும் பொழுது அந்த போதகர் பேசி இருக்கிறார். பேசின உடனேயும், ஐயா, நான் இப்படி எல்லாம் சொன்ன, இவருக்கு விரோதமாக பேசி இருக்கிறேன், இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு கேன்சர் கட்டி இருக்கு, அது எனக்கு சுகமாகணும், இயேசு என்னை மன்னிப்பாரா, ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சுவிசேஷத்தை அங்கு அறிவித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறார். இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார், எதற்காக வந்திருக்கிறார், நமக்காக பலியாயிருக்கிறார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க உண்மை உள்ளதாக இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்த யாரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். நீங்க நம்பிக்கையோடு காத்துருங்க, நிச்சயமாக இயேசு அற்புதம் செய்வார், நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நீங்க அவருடைய சமூகத்துல வந்து இந்த ஆலயத்திலிருந்து ஜெபிச்சுட்டு பெறுகிறீங்க. ஒருவேளை நான் உங்களுக்கு ஜெபிக்கணும் அல்லது யாராவது ஜெபிக்கணும் இல்ல, ஆலயத்துல வந்து நீங்க சொல்லிட்டீங்களா, நீங்க விட்டுருங்க, அடுத்த வாரம் நீங்க டெஸ்ட் எடுக்க போகணும்னு சொல்றீங்களா, அடுத்த வாரம் டெஸ்ட் உங்களுக்கு இதா வரும், உங்களுக்கு சாதகமாக வரும், கேன்சர் இல்லை என்று அவங்க சொல்லிடுவாங்க, நீங்க எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். இந்த சகோதரி சரின்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள ஒரு சமாதானம் வந்துருச்சு. ஒரு சமாதானம், ஏதோ ஒரு பாரம், பெரிய பாரம், நான் மரணித்து போய்விடுவேனோ, நான் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவேனோ, என்னுடைய உயிர் என்னை விட்டு பிரிந்து விடுமோ, நான் என் பிள்ளைங்களை விட்டுட்டு போயிருவேனோ, என் கணவரை விட்டுட்டு போயிருவனோ, என் சொந்த பந்தங்களை விட்டுட்டு போயிருவனோ, என்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விட்டுட்டு போயிருவனோன்னு சொல்லி கலக்கத்தோடு இருந்து மன சமாதானம் இல்லாம இருந்து கொண்டு இருந்த அந்த மகளுக்கு திடீரென்று ஒரு தெய்வீக சமாதானம் வந்து இருக்கு. தெய்வீக சமாதானம் வந்த உடனேயும் அவங்க அதோடு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, ஆகாரம் புசிச்சிருக்காங்க, 1 வாரம் இருந்திருக்கிறார்கள். 1 வாரம் கழித்து போய் அவங்க டெஸ்ட் எடுக்கும் பொழுது அங்கு எந்த கட்டியுமே இல்லை.
ஒரு கட்டியும் இல்லை. உடனே இவங்களுக்கு ஆச்சரியம், எனக்காக யாரும் ஜெபிக்கலையே. நான் ஆலயத்துக்கு போனேன், யாரும் இல்லாத சமயத்துல நான் பாட்டுக்கு இயேசுவேன்னு சொல்லி என்னால முடிஞ்ச அளவுக்கு அழுதேன். என் பாரத்தை எல்லாம் சொன்னேன். நான் என்னென்ன இயேசுவை குறித்து பேசினோ தவறான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் சொன்னேன். அவ்வளவுதான், இயேசு அற்புதம் செய்து விட்டார். பாருங்க, அவங்க வேற எதுவுமே சொல்லல. அவங்க செய்த தவறை போய் சொல்லி இருக்கிறாங்க. இயேசுவுக்கு தான் பேசினது எல்லாத்தையும் சொன்ன உடனேயும் இயேசு கேட்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றினார். நீங்க எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி, இயேசுவே எனக்கு சுகம் தாரும், இயேசுவே எனக்கு விடுதலை செய்வதற்கு உம்மால முடியும். விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லாம இயேசுவிடத்துல இயேசு சுகம் தருவார் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக கிடைக்காது. இயேசுவால முடியும், அவரால் என்ன படுக்கையில், மரண படுக்கையில் இருக்கிற என்னை எழுப்ப முடியும். அந்த எவீரு அதைத்தான் செய்தான். தன்னுடைய மகள் சீரியஸா இருக்கிறா, மரண அவஸ்தைப்படுகிறா. இயேசுவை கூப்பிட வரும் பொழுது எடைட்டு ஒரு சகோதரி வந்து அற்புதம் நடக்கு. அதை குறித்து அங்கு இயேசு பேசி கொண்டு இருக்கிறார். அங்கு வீட்டிலிருந்து செய்தி வருகிறது, உன்னுடைய மகள் மரித்து போய்விட்டாள். மரித்து போய்விட்டா, போதகரை வருத்தப்பட வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம், நீர் வந்துரும், அடக்க ஆராதனையை பாரும். இதுதான் வந்த செய்தி. ஆனா இயேசு சொன்னார், விசுவாசம் உள்ளவனாயிரு, மரித்தாலும் பரவாயில்ல, விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் அவளை உயிரோடு எழுப்பி கொடுப்பேன். அவ்வளவுதான். அவன் இயேசுனுடைய அந்த வார்த்தையை விசுவாசிச்சான், அந்த வார்த்தையை நம்பினா. நீங்க எத்தனை முறை நம்ம மருந்து மாத்திரைகளை நம்புகிறோம், எல்லாம் நம்புறோம், சரி இல்லை என்று சொல்லல. ஆனா அந்த நம்பிக்கை இயேசுவின் மேல வைத்து பாருங்கள், இலவசமாக விடுதலை கொடுப்பார், இலவசமாக அற்புதம் செய்வார் இயேசு. எனக்கு வயிற்று வேதனை, பயங்கரமான வயிற்று வேதனை, ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. வேற ஒன்றும் செய்யலை. ஒரு மீட்டிங் போனேன், அட்டன் பண்ணேன், 3 நாள் அங்கே உபவாசத்தோடு இருந்தேன். டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரை எதையுமே சாப்பிடல. அங்கே உபவாசத்தோடு இருந்தனால மாத்திரை சாப்பிடலை, இருந்துட்டு வந்தேன். இன்று வரைக்கும் 5 வருடங்கள் ஆகுது. அந்த வயிற்று வலி எங்க போச்சுன்னே எதுவுமே தெரியல. இயேசுவை நம்பி போனேன், இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், இயேசு எனக்கு விடுதலை கொடுப்பார், இனி வயிற்று வலி வருவது இல்லை. விசுவாசத்தோடு அங்கு தேசத்திற்காக, அழிகிற ஆத்துமாக்களுக்காக அங்கு ஜெபம் நடந்தது. அந்த ஜெபத்துல கலந்து கொண்டு வந்தேன். இயேசு அற்புதம் செய்தார். அதே இயேசு உங்களுக்கும் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் காத்திருங்கள், ஜெபியுங்கள், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல, மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல 26வது வசனத்துல ஒரு ஸ்திரியை குறித்து போடப்பட்டு இருக்கிறது. 25 வாசிக்கிறேன். அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தார். ஒரு ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டு அசுத்த ஆவி தன்னுடைய மகளை பிடித்திருக்கிறது, அது அவளை பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது. உடனே இயேசு கிறிஸ்து வருகிறார், அவரை குறித்து கேள்விப்படுகிறார். இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு யார், அவர் என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறார், அவர் நல்ல உபதேசங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார், பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமையிலும் பரலோகத்துல என்னோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு என்னெல்லாம் செய்யணும் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். ஒரு மனிதன் எப்படிப்பட்ட மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்லி உபதேசமும் செய்கிறார். இப்படி எல்லாவற்றையும் செய்து இன்னும் இதற்கு மேலாக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், பிறவி சப்பானி எழும்புகிறார்கள், நடக்கிறார்கள். இப்படிப்பட்ட அற்புதங்களை அசுத்த ஆவிகள் ஓடுகிறது. எல்லாவற்றையும் கேள்விப்பட்ட உடனேயும் என்னுடைய மகள் அசுத்தாவி பிடித்தவளாக இருக்கின்றார், நானும் இயேசுவினிடத்துல போவேன். அவள் ஒரு கிரேக்க ஸ்திரீயாக இருக்கிறாள். அவள் இயேசுவே யூத ஜனம் அல்ல, அவள் ஒரு கிரேக்க ஸ்திரீ. கிரேக்க ஸ்திரீயாக இருக்கிறவள் இயேசுவினிடத்துல வந்து ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். இயேசுவினிடத்துல வேண்டுகோள் வைக்கும் பொழுது இயேசு பல காரியங்களை அங்கு பேசுகிறார். கடைசியில் அவள் அதையும் மீறி எப்படியாவது என்னுடைய மகளுக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது மீண்டும் மீண்டுமாக தன்னை தாழ்த்தி அவள் கேட்கிறாள். கேட்ட உடனே இயேசு அற்புதம் செய்கிறார். அந்த அசுத்த ஆவி பார்த்து சொல்லுகிறார், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு
நீங்கி போயிற்று. அவளுடைய நம்பிக்கை இயேசு மேல, அவர் நான் செய்ய முடியாதுன்னு சொன்னாலும் நீங்க செய்தே ஆக வேண்டும், என் மகளுக்கு நிச்சயமாக விடுதலை வேண்டும், அந்த அசுத்தாவின் பிடியிலிருந்து என் பிள்ளைக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவள் அதிகமாக கேட்டது நிமித்தமாக இயேசு அந்த அசுத்தாவியை நீங்கும்படி செய்தார். இயேசுவினுடைய வார்த்தையில வல்லமை உண்டு. அவருடைய நாமத்தை சொன்னாலே எல்லா அசுத்த ஆவிகள்லாம் நடுங்கும், எல்லா அசுத்த ஆவிகள் ஓடி போகும். பல சாட்சிகளை சொல்ல முடியும். அசுத்தாவின் பிடியில் இருக்கிறது. இன்னும் பில்லி சுனிய கட்டுகள்ல அந்த வல்லமையால, அந்த அசுத்த ஆவிகளால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், அதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு இயேசுவால முடியும். அது இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஒருவேளை நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு பாவத்தில் இருந்து கொண்டு இருந்தாலும் அந்த பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் ஜெபிக்கலாம். இயேசுவே, என்னுடைய இந்த பாவத்தை மாற்றும், என்னுடைய இந்த குணங்களை மாற்றும், இந்த முரட்டு குணத்தை மாற்றும், இந்த கோபத்தை மாற்றும், இந்த கசப்பு வைராக்கியத்தை என்னுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இயேசுவை நோக்கி நீங்க கேட்டீங்கன்னா இயேசு நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லது வேலை ஸ்தலங்கள்ல எந்த பிரச்சனையாக இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க இயேசுவை நோக்கி, இயேசுவே, என் வேலை ஸ்தலத்துல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, இதை மாற்றுவதற்கு உம்மால முடியும். எந்த பிரச்சனையை எந்த அதிகாரிகளிடத்திலும் பேசுவதற்கு உம்மால முடியும். நான் அதை விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீர் என்னை அதிலிருந்து விடுவியும் சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா இயேசு நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அதே போல மந்திர பில்லி சுனிய எதுவாக இருந்தாலும் சரி, சமாதான குறைச்சல் எதுவாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். இந்த பாடலை பாடும் பொழுது நீங்க ஜெபியுங்கள். நிச்சயமாக இயேசு அற்புதம் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்கிறவர். உங்களுடைய விண்ணப்பம் எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் இயேசுவின் இடத்துல இப்ப சொல்ல போறீங்க. இயேசு உங்களுக்கு அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவர் பதில் கொடுப்பார். அந்த இயேசுவை நோக்கி எல்லாம் இருக்கிற இடங்களில கண்களை மூடி உங்களுடைய இருதயம் சிலுவைக்கு நேராக திரும்பட்டும். இயேசுதான் அற்புதம் செய்கிறவர். இயேசு அந்த சிலுவை சுமந்தது நிமித்தமாக, அதுல ரத்தம் சிந்தினது நிமித்தமாகத்தான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கிற அந்த அசுத்த ஆவிகள் போகும். உங்க குடும்பத்தில் இருக்கிற சமாதான குலைச்சல்கள் மாறும். உங்கள் கடன் பிரச்சனைகள் மாறும். உங்கள் குறைகள், எந்த குறைகள் இருந்தாலும் எல்லா குறைகளையும் நிறைவாக மாற்றுவதற்கு இயேசுவால மாத்திரமே முடியும். அந்த இயேசுவை நோக்கி எல்லாம் கண்களை மூடி நீங்க ஜெபிங்க பார்க்கலாம். பாடலை பாடும் பொழுதே நீங்க ஜெபிங்க. யாருக்காக எங்க இருந்தாலும் சரி அவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். இயேசு அவர்களுக்காகவும் அற்புதம் செய்வார். விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்கிறவரே, கண்ணீரை பார்க்க ஆண்டவரே, உங்கள் கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார். கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார். சுகம் தரும்படியாக, விடுதலை தரும்படியாக இயேசு உங்கள் அருகாமையில நின்று கொண்டிருக்கிறார். எப்படி அந்த சகோதரி அந்த தேவாலயத்துல போய் அழுது புலம்பினாலோ, ஆற்றில இருந்து அழுதார்களோ, புலம்பினார்களோ, இயேசுவே உமக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாகவே நான் பேசினேன், எல்லாவற்றையும் மன்னியும், எனக்கு இப்ப சுகம் தாரும் என்று சொல்லி கேட்ட பொழுது இயேசு அதை கேட்டு அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்தாரே, அதே இயேசு இப்பவும் ஜீவிக்கிறார். அதே இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இப்பொழுதும் ஜீவனோடு இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை உங்கள் வீடுகளில் இறங்கி இருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடங்களில் இறங்கி இருக்கிறது. அவருடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை மூடி இருக்கிறது. உங்களை மூடி இருக்கிறது. எஸ் மை லார்ட், எஸ் மை லார்ட். எல்லா ஆண்டவரே எல்லாரும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவளை என் தேவனீர் ஆட்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம்,
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா வீடுகளிலும் எல்லா இருக்கிற இடங்களிலும் தெளிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை தெளித்து மனதுருகி எல்லா தெளித்து ஜெபிக்கிறேன். மனதுருகிறவரே, மனதுருகிற இயேசுவே, அதிசயம் செய்வீரே, அதிசயம் செய்யும், அதிசயம் செய்யும். அதிசயத்தை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு, அற்புதத்தை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவே இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்வீராக, இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்வீராக. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறேன், உமக்கு நன்றி. எல்லா அசுத்த ஆவிகள் வெளியேறி கொண்டு இருக்கிறது நன்றி. எல்லா பிரிவினையின் ஆவிகள் வெளியேறி கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா என் தேவக்கிரியை நடப்பிப்பீராக என்று சொல்லி நடப்பிப்பீராக. எல்லா அடிமைத்தனத்தின் ஆவி, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா அடிமைத்தனத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. மூர்க்க குணம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த மூர்க்க குணம் மாறுவதாக. நல்ல ஆண்டவரே, அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு விட்டு சதையான இருதயத்தை என் தேவன் வைப்பீராக. சதையான இருதயம் வைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். சுகம் அற்புதம் செய்யுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க. இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கி எல்லா கண்களை மூடிருங்க. கண்களை மூடி, கண்களை மூடி அந்த சிலுவை கண்களுக்கு முன்பாக நிறுத்துங்க. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை கண்களுக்கு முன்பாக நிறுத்துங்க. அவர்தான் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறவர், அவர்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர். உம்முடைய ஆண்டவரே ரத்தம் அந்த பிள்ளைகள் மீது விழுவதாக. சாப கட்டுகள்ல இருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுது விழுவதாக. எல்லா சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாவதாக, நிர்மலமாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது இயேசு அற்புதர் இயேசு ஆண்டவரே, ஒரு வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? திக்கற்று போய் இருக்கிறேனே, எனக்கு ஒரு வழி இல்லையே, கடன் பிரச்சனையினால் நான் தவித்துக் கொண்டு இருக்கிறேன் என்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வழி வாசல்கள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, அற்புதம் செய்யும், இயேசுவே அற்புதம் செய்யும். விண்ணப்பத்தை கேட்கிறவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இயேசு இப்போ விடுதலை கொடுத்துருவார். என்னுடைய மரண படுக்கை மாறிவிடும் என்று சொல்லி ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே எல்லா மரண படுக்கை மாறுவதாக, மாறுவதாக. ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, ஒரு விடுதலை, விடுதலை, விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதம் உண்டாகட்டும். அற்புதர் இயேசு, அற்புதர் இயேசு அற்புதம் செய்யும்படியாக உங்க வீட்டுலதான், உங்க வீட்டுலதான், உங்கள் அருகாமையில, உங்கள் படுக்கையின் அருகாமையில இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து நின்று கொண்டு இருக்கிறார். மகனே, மகளே, இப்பொழுது இப்பொழுது கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம். ஐயோ, என் ஜீவன் பிரிந்து விடுமோ, நான் மரணித்து விடுவேனோ ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே, உம்முடைய ஆணி வாய்ந்த கரத்தை அந்த பிள்ளைகள் மீது வைப்பீராக. எல்லா மரண படுக்கை மாறுவதாக, மாறுவதாக. சுகம் கொடுப்பீராக, சுகம் கொடுப்பீராக. இப்பொழுது இப்பொழுது பேதுருவின் மாமியை என் தேவனை தொட்டவுடன் ஆண்டவரே எழுந்திருந்தாள். அதே போல இயேசுவின் நாமத்தினாலே பனியினால காய்ச்சலால படுத்திருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது எழும்புவார்களாக. ஒரு சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சாப கட்டுகளில் ஆண்டவரே மூல வியாதியினால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் மீது இயேசுவே உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே. முள்முடி சூட்டப்பட்ட அந்த உம்முடைய தலையிலிருந்து வழிகிற ரத்தம் இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிள்ளைகள் மீது தெளித்து ஜெபிக்கிறேன். அவர்கள் இருக்கிற வீடுகள் மீது தெளித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா மூல வியாதிகள் மாறுவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதம் நடக்கட்டுப்பா. எல்லா சாப கட்டுகள் உடைக்கப்படுவதாக. என் குடும்பத்தில் சாபம் இருக்கு, சாபம் இருக்குன்னு சொல்லி அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த சாப கட்டுகளில் இருந்து ஒரு
விடுதலை பெறுவார்களாக. அற்புதர் இயேசு அற்புதம் செய்வீராக. எல்லா சாப கட்டுகள் உடைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆண்டவரே பாவ கட்டுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா பாவ கட்டுகள், மதுபானத்திற்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகள், விபச்சாரத்திற்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகள், போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகள், கேமுக்கு அடிமையாய் இருக்கிற பிள்ளைகள், சூதாட்டத்திற்கு அடிமையாய் போய் இருக்கிற பிள்ளைகள், சினிமாவிற்கு அடிமையாய் போய் இருக்கிற பிள்ளைகள், சீரியலுக்கு அடிமையாய் போய் இருக்கிற பிள்ளைகள், காதலுக்கு அடிமையாய் போய் இருக்கிற பிள்ளைகள், இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அவர்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். உணர்வுள்ள இருதயம் அவர்களுக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சத்துரு அந்த பிள்ளைகளை பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிறான். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக. ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா, ஒரு விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே. எல்லா பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா வியாதி படுக்கைகள் மாறுவதாக, கேன்சர் கட்டிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கேன்சர் கிருமிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கிருமிகள் பரிசுத்த அக்கினி இறங்கி எல்லா கிருமிகள் சுட்டு எரிக்கப்படுவதாக, சுட்டு எரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எல்லா கேன்சர் கட்டிகள், மலக்குடலில் இருக்கிற கட்டிகள் ஆண்டவரே, வயிற்று பகுதியில் இருக்கிற கட்டிகள் ஆண்டவரே, கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள், மூளையில் இருக்கிற கட்டிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மாறுவதாக, ஒரு விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே மூளையில் இருக்கிற கட்டிகளுக்கு உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமாக சரவணன்கிற சகோதரருக்காக, கிரேஸுங்கிற சகோதரிக்காக தகப்பனே உங்க பாதத்தில் வருகிறோம் அப்பா. மூளை கட்டியினால பாதிக்கப்பட்டு போய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். எல்லா கட்டிகள் மறைவதாக, இப்பொழுது மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அதன் மூலமாக சுகம் பெறுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறப்பா. தகப்பனே இன்னும் ஆண்டவரே தண்டுவட பகுதியினால பாதிக்கப்பட்ட இருக்கிற ஜபாங்கிற சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே உம்முடைய சுகம் அளிக்கிற வல்லமை மகள் மீது இறங்குவதாக, மகள் மீது இறங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே விடுதலை பெறட்டும் அப்பா. எல்லா அசுத்தாவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மகளை விட்டு வெளியேறும்படியாக ஜெபிக்கிறேன். வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அசுத்தாவின் போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாறுவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே நீர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் ஆண்டவரே கை கால் ஆண்டவரே முடமாய் போய் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புள்ள கரம் அந்த பிள்ளைகள் மீது வைக்கப்படுவதாக. ஆண்டவரே உணர்ச்சியற்ற நிலைமையில இருந்து கொண்டிருக்கிற அந்த கை கால்கள் இயேசுவே, அந்த குஷ்டரோகியை சொன்னீங்களப்பா, எனக்கு சித்தம் உண்டு ஆண்டவரே அவங்களுடைய கை கால்களில் அவங்க குஷ்டரோகம் மாறியது தகப்பனே. உணர்ச்சியுள்ள தன்மை வந்தது ஆண்டவரே. அதே போல உணர்ச்சியற்ற நிலைமையில இருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒரு சுகம் உண்டாகட்டும் அப்பா. எல்லா நரம்புகள் பலன் அடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இன்னும் எல்லா கை கால்கள் பலன் அடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா நாவின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படுவதாக, அறுக்கப்படுவதாக. ஒரு நல்ல சுகம், ஒரு பரிபூர்ண விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இருதய நோயினால பாதிக்கப்பட்டு இருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டுப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற எல்லா இருதய நோய் பிரச்சனை மாறுவதாக, புதிய இருதயம் வைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். நிறைய சிறு பிள்ளைகளுக்கு இருதயத்தில் ஓட்டை இருக்குது ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா இருதய ஓட்டைகள் அடைபடும்படியாக ஜெபிக்கிறப்பா. பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு ஆண்டவரே வளர்வார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே
ஜெபிக்கிறேன். ஒலிவ மர கன்றுகளை போல அவர்கள் வளரட்டும் அப்பா. இயேசுவே, அதற்கு தடைகள் மாறுவதாக, எல்லா வியாதிகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நரம்பு தளர்ச்சியால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா நரம்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே பலன் அடைவதாக, ஒரு உன்னதத்திலிருந்து ஒரு பலன் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையினால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் எல்லா கடன் பிரச்சனை மாறுவதாக. ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனிக்காக ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கர்ப்பத்தின் கனி உண்டாவதாக, உண்டாவதாக. எல்லா குறைகள் மாறுவதாக. கணவன் மனைவி இருவருக்குள்ளாக எந்த குறைகள் இருந்தாலும் எல்லா குறைகள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனி உண்டாவதாக, உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ஆண்டவரே, பிரிவினை ஆவியினால பாதிக்கப்பட்டு சமாதானத்தை இழந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதாக. பிரிவினையை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதிசயம் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான எங்களையும் மாற்றினார் அதிசயம். பாவியான எங்களையும் மாற்றினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஸ்தோத்திரம். அப்பனே, நீர் கொடுத்த அற்புத விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேகருடைய கட்டுகளை அறுத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சாப கட்டுகள் மாறியமைக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தில் சமாதானம் உண்டானமைக்காக ஆண்டவரே, எல்லா திருமண தடைகள் மாறியமைக்காக, கர்ப்பத்தின் கனி உண்டானமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய கரத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவ நீர் முற்றிலுமாக பிள்ளைகளை ஆளுகை செய்து ஆண்டவரே, முடிவு பரியந்தம் உம்மில் நிலைத்திருந்து ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்து சேர்வதற்கு என் தேவநீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.